திரு ராஜீவ் காந்தி, அமித்ஷா பேசும்போது எந்த விதத்திலையும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையாது என்று குறிப்பிடுகிறார். உங்களோட கருத்து இது பற்றி? பயணத்தில் இருந்ததுனால தெளிவா இல்லை, மன்னிக்கணும். கருத்து எந்த அளவு வந்து சேருதுன்னு தெரியல. பொதுவாகவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்று இந்த கருத்தை பேசியிருக்கிறார். முதல்ல அதை வரவேற்கணும். இங்க இருக்கக்கூடிய பாஜக உடைய தொண்டர்கள் அண்ணாமலை போன்று 2 நாளா அவருடைய பாஜக ஸ்போக் பர்சன்லாம் இப்ப என்ன சார் கவலைப்படுறீங்க, இப்ப ஏன் சார் கவலைப்படுறீங்கன்னு பேசின பேச்சுக்கு அமித்ஷா அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். நாங்கள் சொல்ல விரும்புவது, இந்த பூனை எப்ப வெளியே வரும்னு நாங்க காத்திருந்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது அதை பேச வேண்டிய தேவை ஏன் வந்ததென்றால், ஒரு பாராளுமன்றத்தை கட்டி 543 உறுப்பினர்கள் இருக்கையை வைப்பதற்கு பதிலாக ஒரு 850 உறுப்பினருக்கான இருக்கையை பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் கட்டிவிட்டு தேர்தல் பிரச்சாரத்திலும் தனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடங்களெல்லாம் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்ட வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். மோடியை இயக்குகிற RSSம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறது. அப்பதான் நாங்க சட்டத்திற்குள் என்ன இருக்குது என்று ஆராய்கிற போது 82வது இந்திய அரசியமைப்பு சட்டத்திலே திருத்தம் மிக தெளிவாக 2024 இந்த தொகுதி வரையறை குறித்து பேசுகிறது. 2026 வந்து நாங்க பேசணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலுக்காக பேசுகிறது, வருகிற தேர்தலுக்காக பேசுகிறது என்று இதே வாய்கள், இதே பாஜகவுடைய ஸ்போக் பர்சன் எல்லாம் பேசுவாங்க. ஏன் சார் இப்ப பேசுறீங்க, முன்னாடியே பேசிருக்கலாமே. அதனாலதான் வருமுன் காப்பம் என்ற அடிப்படையில் இப்போது பேச வேண்டிய நேரமாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் ஆதாரம் இல்லாத பொய்யை சொல்கிறார் முதலமைச்சர் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு அமித்ஷா. ஆதாரம் இல்லாத பொய் சொல்ல, ஆதாரம் அது நாங்க பொய்னா மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்றைக்கே அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். இல்லைங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்லிமெண்டரியன் விகிதாச்சாரம், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் பல்வேறு கூறுகள் அடிப்படையில் ஆராய செய்யப்பட்டு 1972 தீர்மானிக்கப்பட்ட 7 விழுக்காடு என்கிற தமிழ்நாட்டின் அளவும் 1972 தீர்மானிக்கப்பட்ட, அதாவது உத்தரப்பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்று 85ஆகவும் மாநில பிரிவினைக்கு பின்பு 80ஆகவும் இருக்கிற அது அப்படியே கண்டினியூ வாங்க, பீகாருக்கு கண்டினியூ வாங்க என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். அதற்கு மாறாக தமிழ்நாட்டுக்கு குறையாதுங்கிறாரு. எங்க வருத்தம் தமிழ்நாட்டுக்கு கூடுதா குறையுதா என்பதல்ல, அதற்கு மாறாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற தென்னிந்திய மாநிலங்களுக்கு கூடுதா குறைதா என்பது பிரச்சனை அல்ல. இவர்கள் 1972 மக்கள் தொகை அடிப்படையிலேயே உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் அன்றைய காங்கிரஸ் அரசு குறைத்து கொடுத்து விட்டது என்கிற ஒரு தவறான பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக அவர்கள் செய்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தின் வடிவாக இவர்கள் சொல்ல விரும்புவது, தென்னிந்திய மாநிலங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் கிடைச்சிருச்சு, ஆனால் வட இந்திய இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் கிடைக்கல என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்துடைய அளவை கூட்டுவதற்கும், பீகாரின் அளவை கூட்டுவதற்கும், ராஜஸ்தான் அளவை கூட்டுவதற்கும் கூட்ட பார்க்கிறார்கள். அப்படி கூட்டினா என்ன சிக்கலாகுனா, ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வழியே சொல்லுதுன்னா, 840 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் உத்தரப்பிரதேசத்துக்கு 160 வரும், இல்ல 150 வரும், எங்களுக்கு வெறும் 42 மட்டுமே இருக்கும். ஒரு முக்கியமான அரசியல் சட்டத்தின் திருத்தங்கள், இல்லை என்றால் மொழிக் கொள்கை, வேலைவாய்ப்பு கொள்கை, மாநிலம் குறித்த சிக்கல்கள் எல்லாம் தீர்மானம் கொண்டு வந்தால் மிக எளிதாக இந்தி பேசுகிற மாநிலத்திലെ உறுப்பினர்கள், தமிழ் பேசுகிற, தெலுங்கு பேசுகிற, கன்னடம் பேசுகிற, மலையாளம் பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கு ஒப்பிடுகிற போது இந்தி பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கு அதிகமாக இருக்கும். நாங்கதான் 1/3 மெஜாரிட்டி இருக்கோம். அப்ப நாங்க சொல்றதா நீ கேட்கணும். இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி சொல்லுவீங்க, இந்தியாவுக்கு ஒரே மதம் அது ஹிந்து மதம் தான் சொல்லுவீங்க, இந்தியாவுக்கு ஒரே உணவு சைவ உணவு தான் சொல்லுவீங்க, இந்தியாவை வந்து ஒரு வைதிக இந்து மரபு நாடுன்னு மாத்துவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வந்துடும். அது யூபி பீகாரும் பண்ணிரும், மத்திய பிரதேச ராஜஸ்தானும் பண்ணிரும். கொள்ளைப்புறத்து வழியாக தகுதித்த வேலையை தமிழ்நாட்டுக்கு குறையாதுங்க. எஸ், யூபி பீகாருக்கு என்னவா போகுது அதான் கேட்கிறோம். நாங்கள் சொல்வது, உலக நாடுகள் முழுக்க கூடிய லோக்கல் பாடி என்பது மக்களுடைய பிரச்சனை தீர்மானிக்கும். மின்சாரமோ குடிநீரோ இல்ல வரி விதிப்பு என்பது லோக்கல் பாடி பார்த்துக்கும். சட்டம் செய்கிற இடத்தில் இருக்கிற, அரசியமைப்பு சட்டத்தை செய்கிற இடத்தில் இருக்கிற பாராளுமன்றத்தில் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் தான் இருக்க வேண்டுமே ஒழிய மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் என்பது கூட்டாட்சித்துவத்துக்கு எதிரானது. இந்த வாதத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் 1972 வைத்த பின்புதான் ஒரு விகிதாச்சாரத்தை கொண்டு வருவோம், மாநில பிரதிநிதித்துவ விகிதாச்சாரத்தை கொண்டு வருவோம் என்ற நிலைப்பாட்டுக்கு இந்தியா வந்திருக்கிறது. அதில் மாறாது எங்கள் உறுதியை பாஜக கொடுக்க தயாரா?
மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் மாறாதுங்க, அப்படியேதான் இருக்க போதுன்னு அதை கொடுக்காங்கிறாங்க. அதாவது இந்தியாவோட மக்கள் தொகை 300 கோடி ஆனாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 543 தான், யூபிக்கு 80 தான், தமிழ்நாட்டுக்கு 39 தான். உண்மையிலேயே நான் எங்க கோரிக்கை, நான் கனிவுடன் சொல்ல விரும்புகிறேன், உத்தரப்பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர் 80 குறைக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பாராளுமன்ற உறுப்பினர்களை குறைக்க வேண்டும். எல்லா மாநிலத்துக்கும் சரியான விகிதத்தில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும். அது 1 இல்ல 100 எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும். அப்பதான் மாநில நலன் சார்ந்த கூட்டாட்சி இயங்குகிறது. இந்தியா என்பது உண்மையான கூட்டாட்சி என்பது வரும். எங்கள் கோரிக்கை என்பது யூபிக்கு 80 என்பதே அநியாயம். யூபிக்கு 80 என்பது அரசியல் சட்டத்துக்கு முரணானது, மாநில உரிமைக்கு முரணானது, மொழிவாரி மாநிலங்களுக்கு முரணானது. அதை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். சரி, திரு ஜி.கே. நாகராஜ், இங்க தென்னிந்திய மாநிலங்களுடைய இடங்களை குறைப்பது நோக்கம் அல்ல, இந்தி பேசும் மாநிலங்களுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை நோக்கமாக வைத்திருக்கிறது பாஜக என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு ராஜீவ்காந்தி. உங்க பதில்? திரு ஜி.கே. நாகராஜ், உங்களோட ஆடியோ மியூட்ல இருக்கு, அதை அன்மியூட் பண்ணிட்டு பேசினா சரியா இருக்கும். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மறு சீரமைப்பு வந்த காரணத்தால் எல்லாம் நின்றுவிடப் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைய முதலமைச்சர் கிளம்பியிருக்காங்க. திடீர்னு இதை பற்றி பேசி ஐயோ 8 சீட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? இதைத்தான் நம்ம ஆய்வு செய்யணும். சட்டம் இருக்குது, சட்டத்தை படிச்சு பார்த்துட்டோம், சட்டத்தில் இப்படி இருக்குது. நீங்க சட்டத்துக்கு கொடுத்த மரியாதையை நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோமே. எந்த சட்டத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்க? பதில் சொல்லியிருக்காரு அமித்ஷா, முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு, பதில் சொல்லியிருக்காரு, காரணம் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி கேட்டா பதில் சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஜாக்டோஜியோட போராட்டங்கள் இருந்து பல்வேறு பிரச்சனைகள், கணக்கில்லா பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது மாநில முதலமைச்சருடைய நோக்கம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவது. அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி அரசியல் கட்சியினுடைய கவனத்தை திசை திருப்புவது. இன்னைக்கு ஜாக்டோஜியோல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 4 ஆண்டு காலமாக கொடுத்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றாத ஒரே முதல்வர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. 4 ஆண்டு காலம் நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக எப்பவோ வரப்போற ஒரு பிரச்சனை மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொன்னார். எப்பவோ வரப்போற பிரச்சனை எப்படி சொல்ல முடியும் சார்? 2026 அப்போ பிரச்சனைகள் அல்லது முடிவுகள் எடுத்த பிறகு அதற்காக அப்போதுதான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது சரியா? அதாங்க, நீங்க குரல் கொடுங்க. நீங்க ஏதாவது திட்டங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் குரல் கொடுத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றிருக்கலாம். அதை பத்தி கூட நம்ம பேசலாம். இல்ல இவங்க நியாயமா பேசுறாங்கன்னு சொல்லலாம். எதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் கேட்கிறேன். இதுல உங்க கருத்து நான் சொல்றேன். அவர் பேசி முடிச்சிட்டோம் திரு ராஜீவ்காந்தி. சொன்ன காரணங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா எவ்வளவோ காரணங்கள். நீங்க சட்டம் இருக்குன்னு சொன்னீங்க, சட்டத்தை பற்றி கவலைப்படுறீங்க, அம்பேத்கர் குறித்து பேசுனீங்க, நான் பதில் சொல்லணும்ல. அம்பேத்கர் சொன்ன பல விஷயங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்க ஏற்றுக்கொண்டீர்களா? இல்ல உச்ச நீதிமன்றம் கொடுத்த நீட் தேர்வை, நீட்டுடைய அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டீர்களா? இல்ல முத்தலாக் ஏற்றுக்கொண்டீர்களா? நான் இதான் கேட்கிறேன். நீங்க அது எது ஏற்றுக்கொண்ட மாதிரியும் எங்களுடைய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க. ரேஷியோ இருக்கும், விகிதாச்சாரப்படி இருக்கும், எந்த வகையிலையும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற தெளிவா சொல்லியிருக்காங்க. சொன்னவர்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 370 எப்படி எடுத்தாங்க? 2023 தெலங்கானால பிரதமர் நரேந்திர மோடி பேசிய போது தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் தொகுதி மறுவரையால அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ அதுவும் இதுவுமே முரணா இருக்கும்போது அந்த சந்தேகத்தை எழுப்ப செய்வாங்க தானே? இல்ல, மக்கள் தொகையில் அடிப்படையில் இருக்காதுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது. காங்கிரஸ் அது மாதிரியான ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்குது. பாருங்க, இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலையும், நீங்க இன்னைக்கு நாங்க தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கோங்க,
80% இடத்துல இந்தியா முழுவதும் நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த தோல்வி அடைஞ்சு தோல்விக்கான காரணத்தை தேடி புது திட்டங்களை கொண்டு வரல. எந்த திட்டங்கள் எல்லாம் 1971 தடைபட்டதோ இன்னைக்கும் மத்திய பிரதேசத்தில் 29 சீட் இருக்கு. அவனுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 8 கோடி இருக்கிறாங்க. இதே 7.5 கோடி உள்ள இங்க 39 சீட் இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே பல ஆண்டு காலம் காங்கிரஸ் காலத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சோ அதையெல்லாம் சரி செய்வது, யாருக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் ஒரு வலிமையான இந்தியாவை உருவாக்குவது, இதைத்தான் நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க எதையுமே மத்திய பிரதேசத்துல 2 மாநிலமா பிரிஞ்சிருச்சு. ஆனா நாகராஜன மத்திய பிரதேசம் 2 மாநிலமா பிரிஞ்சிருச்சு. வசதிக்கு வாய்ப்புக்கு பிரிச்சாலும் கூட மத்திய பிரதேசம் பிரிஞ்சா இல்லையா? அதே கூட மத்திய பிரதேசம் பிரிஞ்சதா இல்லையா? இல்ல உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரே தொகுதியில 12 லட்சம் பேரு கூட ஒரு சீட் இருக்கு. இனி பிரியறப்போ சோனில 6 லட்சம் பேர் இருக்காங்க. அதுதான் சோனில 6 லட்சம் பேர் இருக்காங்க. அங்க வானதி வென்ற தெற்கு இருக்காங்க, 230 இருக்காங்க. கோயம்புத்தூர்ல கவுண்டமலையில 425 பேர் இருக்காங்க. மூணு பேர் தான் பேசுறோம். பேச வாய்ப்பு இருக்குது. உங்களோட வாய்ப்புல நீங்க பேசலாம். முடிச்சிருங்க திரு ஜே கே நாகராஜ். அதாவது இன்னைக்கு 25 லட்சம் நாளைக்கு ஆகலாம். அது தெளிவா சொல்றாங்க. அந்த ரேஷியோ ஈக்குவலா இருக்கும். எங்க மாநிலத்தோட கொடுத்த பேட்டியில் தெளிவா சொல்றாங்க. 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த 20% ரேஷியோ ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க. அதனால உள்ளுக்குள்ள போய் ரொம்ப அதை பற்றி நாம இப்பொழுது கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எந்த வகையிலும் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகின்ற வகையில் இருக்காது. இது இந்தியாவின் வளர்ச்சிக்கானதாக இருக்கும். அதைத்தான் நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு கேள்வி அமித்ஷா அவர்கள் கேட்டாங்க, கோல் கோல் கும்மாவ் மத் அப்படின்னாங்க. சுத்தி சுத்தி வராதீங்க,